வாக்கியமாவது பரிபாலனமாவது சத்தியவாக்கியமாவது நன்னா நரகம் கிடையாது, சொர்க்கம் கிடையாது. லோகத்துல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நன்னா வாழணும், நெய் சாப்பிடணும், பால் சாப்பிடணும், தயிர் சாப்பிடணும், இவ்வளவுதான் வாழ்க்கை. சரீரத்தை ஜாகிரதையா பாத்துக்கோ. ஆத்மா ஆத்மான்னு எதையானு பேசி சத்திய வாக்கியம் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காது. ஆனா உண்மை இல்லை. நிறைய நெய் கிடைக்கிறது காசு இல்லையா, கடனை வாங்கு. கடன் வாங்கினா திருப்பியே தர வேண்டாம். தராட்டா கூட நரகம் கிடைக்க போறது இல்லை, நரகமே இல்லை. இப்படி நிறைய பேசினா ஒண்ணு புரிஞ்சு போச்சு. கடன் வாங்கினா கொடுக்க வேண்டாங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டான். என்னைக்கா இருந்தாலும் நாம கடன் வாங்கினா யாரோ நம்ம கடனை திருப்பி கொடுக்குறா பாருங்க, அது ரொம்ப நல்ல நிலைமை போட்டுருக்கு. அது அன்னைக்கே தசரதனை பார். இந்த ஜாபாலி தசரத மன்னனுடைய அரண்மனையிலேயே வசிட்டர போல அவர் ஒரு குலகுரு. அதனால அவர் சொல்ல இது ராமனுக்கு கோபம் வந்துச்சுன்னா, நாஸ்திகம் பேசுறது நீர், நரகம் இல்லையே, சொர்க்கம் இல்லையே, பாவம் இல்லையே, புண்ணியம் இல்லையேன்னு இந்த நாஸ்திகவாதியை போய் என் தந்தையார் ராஜசபையில வச்சிருந்தாரே ரொம்ப கேவலம் திக்கு என்று சொல்றதுக்கு வசிட்டர் அவன் கோபத்தை தனித்து, ராமான் நல்லா தப்பா நினைச்சுக்காதே, அவர் ரொம்ப நல்லவர், பரமாஸ்திகர் தான், நீ இதெல்லாம் சொன்னியானா நாட்டுக்கு வந்துட மாட்டியாங்கிற அப்பா சில பேசிட்டு இருக்கா, நீ இப்ப வரேன்னு சொல்லு, அவன் நாஸ்திகம் பேச சொல்றேன்னா. ராமன் அதுக்கும் பேசான். வேணும்னா ஆஸ்திக்கம், வேண்டான்னா நாஸ்திகம் பேசுறது எனக்கு தெரியாது, எப்படியா இருந்தாலும் ஆஸ்திகனாகத்தான் இருக்கணுமே தவிர. ஜாபாலி சொல்லி பார்த்தும் ராமன் மனம் கனியவில்லை. கடைசியாக பாதுகையை பெற்றுக் கொண்டு போகிறேன் பரதனை சொல்ல ராமனும் பாதுகையை கொடுத்தார். பாதுகை எடுத்து தன்னுடைய தலையிலே தரித்துக் கொண்டு பெற்று போகிறான். ததசரதி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா ஆருரோக ரதம் கிருஷ்டா சத்ருக்னேன சமன்கிதா வசிஷ்டோ வாமதேவஸ்ச ஜாபாலிச்ச திருடவ்ரதா அக்ரத பிரயு சர்வே மந்திரினோ மந்திரபூஜிதா மந்தாகினீம் நதீம் ரம்யாம் பிராமுகாஸ்தே யயுஸ்ததா பிரதக்ஷணஞ்ச குர்வாண சித்திரகூட்டம் மகாகிரின் நிவத்தோகம் அனுஜாதோ ராமேண சுமஹாத்மனா பாதுகே ஹேம விகிருத்தே மமராஜ்யாய தே ததௌ. பாதுகை உன்னாடத்திலிருந்து என்னால் பெற்றுக் கொள்ளப்பட்டது, நான் ஆட்டார் ஆடுறதாக இல்லை. பாதுகைக்குத்தான் பட்டாபிஷேகம் பண்ண போறேன். இப்ப சொல்லுகிறேன் ராமா, 14 ஆண்டுகள் கழித்து வருகிறேன் நீ சொன்னாய். ஒருவேளை அந்த 14 ஆண்டு கழித்து ஒரு நாள் நீ காலதாமதப்படுத்தினாய் என்றால் அடுத்த நாள் பரதன் உயிரோடு இருக்க மாட்டான், சிதையிலே புகுந்து விடுவான் என்று 14 வருஷங்கள் கழித்து வந்தே தீர வேண்டும். அவதீர்த்திர தாத்தூர்ணம் குரு நிதமபாஷத பரத சிரசா கிருத்வா சந்நியாசம் பாதுகே ததா ராவகாவாய சந்நியாசம் தத்வேமே வரபாதுகே ராஜ்யஞ்சேதம் அயோத்தியாயாம் ச தூத பாபோ பவாமியம். ராஜ்யத்துக்குள்ளே நுழையாமல் வெளியிலேயே இருந்து கொண்டு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி கிராமத்திலே வாழ்ந்து வந்தான் அப்படிங்கிறது அங்க சரித்திரம். அது முடிந்தது. பரதன் திருப்பி அனுப்பிச்சாச்சு. அவர் நந்தி கிராமத்தில் இருந்துட்டு இருக்கார். ராமன் பார்த்தார், இனி நாம இந்த இடத்துல இருந்தோம்னா நாட்டு மக்கள் தெரிஞ்சு விட்டார், மொத்த பேரும் வந்துட்டு போட்டாலும் இல்லையோ, அதனால இங்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கிருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி பிரயாணப்பட்டார். அப்போ அத்ரி அனசூயனுடைய ஆசிரமம் அங்கதான் முதல்ல வந்து சேர்ந்தார்கள். இப்பவும் இருக்கு. சித்திரகூடத்திலிருந்து தெற்கு நோக்கி போனா அத்ரி அனசூய ஆசிரமம் தான் முதல்ல வரும். அங்க உட்கார்ந்து கதை பேசி இருந்திருக்கா. இனிமே வேலையே கிடையாது பாருங்க. என்ன ராஜ்யத்தை ஆள வேண்டாம், எந்த பொறுப்புமே இல்லை, ரொம்ப நிம்மதி. ஒருத்தர் வேடிக்கையா தெரிவித்தார், வைகுண்டத்திலேருந்து எதுக்கு தெரியுமோ ராமனும் சீதையும் கீழே பிறந்தா, மகாலட்சுமி நாராயணனும் வைகுண்டத்துல பேசியிருந்தாளாம். கீழே இருக்கிற ஆணும் பெண்ணும் கூப்பிடணும், பேசிட்டே இருக்கா. நமக்கு இங்க நித்திய சூரியர்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால ஏகாந்தமா பேசிக்கிறதுக்கே முடியல, நாம வேணா கீழே போய் பிறந்துருவோம் அப்படின்னு சீதை சொன்னா. மகாலட்சுமி சொன்னா. பெருமாள் உடனே சரி நீ சொன்னாதான் சரியா தான் இருக்கும், போலான்னு ஒத்துனுட்டா. கீழே வந்து பிறந்தாச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. 12 வருஷம் காத்திருந்தாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனப்புறம் அயோத்தியில ஏகாந்தமா பேச முடியணும் இல்லையோ. அவளுக்கு 365 மாமியார். ஒரு மாமியார் இருந்தாலே பேச முடியாது, 365 மாமியார் இருந்தா பேச விட போறா. ராமனை பார்த்து சீதை சொன்னா, ராமா எங்கேயோ கணக்குல தப்பு பண்ணிட்டோம், என்ன மேல பேச முடியாதுன்னு கீழே வந்தோம், இங்கேயும் பேச விடாது போல் இருக்கு, காட்டுக்கு போடுவோம் அப்படின்னு சீதை சொல்லிட்டா. அதுதான் ஒத்துரு இருக்க மாட்டா. சரி சீதையை ஒத்துனுட்டான். அதுக்காகத்தான் இத்தனை நாடகம் இருக்கும். கடைசியில ஏகாந்தமா காட்டுக்கு வந்து சேர்ந்து ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்திலேயா நாடி செலவழிக்கிறார். ரொம்ப ஆனந்தமான பொழுது. நாட்டை ஆழ்வதற்கு முன்பாக ரிஷிகளுடைய உபதேசத்தை பெறணுங்கிறதுக்காகவே ராமன் காட்டுக்கு ஏகினான்னு சொல்லுவார்கள். சீதா அவளும் அத்ரி அனசூயமாக பேசினார்கள். பத்னிஞ்ச தமனுப்பிராப்தான் விருத்தாமாமந்திரே சத்ருதான் அனசூயாம் மகாபாகாம் தாபசீம் தர்மச்சாரிணி. அவளுக்கு அனசூயான்னு பேர். அசூயனா பொறாமை, அனசூயனா பொறாமையே இல்லாதவள். அவள் பொறாமை இல்லாதவள் அல்ல, அவளுக்கு இருக்கிற பெருமைக்கு ஒத்துரு அவளை பார்த்து பொறாமையை பட முடியாதான். அவளுக்கு பெருமை, அவளுக்கு அனசூயான்னு அவளுக்கு இருக்கிற பெருமை. இப்போ நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், வசிட்டர் என்னை விட ரொம்ப படிச்சவனாம், இப்படி நான் பொறாமப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன உதைப்பா இல்லாது. அவளுக்கு தான் நடக்கும். ஏதோ உன்னை விட ஒரு எழுத்து ஜாஸ்தியா படிச்சவனை பார்த்து பொறாமப்படுவீரா? வசிட்டர் எங்கே, நீர் எங்கே? அவரை பார்த்து பொறாம படுறதுக்கு ஒரு யோகியதை வேண்டாமோ அப்படின்னு கேட்ப முடியும். அதை போல இந்த அனசூயாக்கு எவ்வளவு பெருமைன்னா
பக்கத்துல இருக்கிற பொறாமையே பட முடியாது. அத்தனை சிறந்த குணவதியாக இருந்தால் அவள் சீதைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விடுறா. சீதே, உனக்கு சில இயற்கை பூச்சூடி விடுகிறேன், எல்லாத்தையும் ஆபரணமா வச்சுக்கோ. உனக்கு காட்டிலேருந்து பறிச்ச சில தழகளை வச்சு ஆடை பின்னி தரேன், அதை ஆபரணமா வச்சுக்கோ. ஒரு விஷயம் தெரியுமோ, இந்த ஆபரணத்தை பூட்டிண்டாலோ இந்த ஆடையை கட்டிண்டாலோ 10 மாசத்துக்கு நீ குளிக்காட்டா கூட ஒன்னாகாது இப்படின்னு சொல்லி கொடுத்தா அன்று அவள். கடைசியில 10 மாசமும் அதே ஆடையோட அதே ஆபரணத்தோட தான் இருந்திருக்கா சீதை. ஏன்னா 10 மாசம் அசோகவனத்துல குளிச்சதே கிடையாது. ஆனா ஒண்ணுமே ஆகலையா சீதையினுடைய திருமேனி. அவள் புஷ்பம் ஒண்ணும் ஆகலே, அவள் சாத்திருந்த ஆடை ஒண்ணும் ஆகலே. அதனால இன்னைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா மந்தாக்கினி நதிக்கரையோரமா அத்திரி அனசூய ஆசிரமத்துக்கு போவோம். வழி முழுக்க பொட்டிக்கடை. பொட்டிக்கடைன்னு ஒரு 150-200 பொட்டிக்கடை இருக்கும். அந்த ஒரு கடலையும் எதோ பூ, எதோ பாசிமணி, குந்துமணி, ஆடை இதெல்லாம் வித்துட்டு இருப்பா. கேட்டா அன்னைக்கு அனசூய சீதைக்கு பண்ணி விட்ட அலங்காரம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பா. உண்டா இல்லையா நாம உடனே விசாரம் பண்ண ஆரம்பிப்போம். உண்டா இல்லையான்னு விசாரம் பண்ணிருந்தா ராம பக்தி வளர போறது கிடையாது. அந்த இடம் உண்மை, அனசூயும் உண்மை, மந்தாகினியும் உண்மை, அதுல எந்த பொய்யுமே இல்லையோ. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தினுடைய சம்பந்தம் இருக்குன்னா புஷ்பமும் உண்மை அப்படின்னு இருந்தா தான் பக்தி வளர போறதே தவிர என்னமோ நான் தர்க்க ரீதியா கேள்வி கேட்டிருக்கேன்னு சொன்னா கிளியே சொல்லியிருக்கேன். தர்க்கத்துக்கு சம்பிரதாயத்தில் ஒரு குறவும் இல்லை. எத்தனை தர்க்கம் வேணா நம்ம பண்ணியே காலத்தை கழிச்சுட்டு இருக்கலாம். ஒண்ணு வித்வான்கள் இல்லாமல் இல்லை, தர்க்கமோ மீமாம்சையோ வியாக்கரணமோ தெரியாதவாடு இல்லை. தெரிந்திருந்தாலும் அது கடைசியில சோறு போட போறது இல்லை. இது ஆதிசங்கர பகவத் பாதர் என்னன்னு சொல்லிட்டு போனார், நகி நகி ரக்ஷதி டுக்குரும் கரணே. அவரு நிறைய வேதாந்தம் வாசிச்சார். வாசித்து சொன்னது இது, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ மூடமதே, கோவிந்தன் நன்னா பஜனம் பண்ணு. நீ படிச்சுன்னு இல்லையோ, பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. என்ன புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். எது ஒன்ன காப்பாத்த வராது தெரியுமோ, திரும்ப திரும்ப மாறி மாறி பிறந்திருக்கேன், மாறி மாறி இறந்திருக்கேன். கடைசியில் நீ நினைச்சுக்க, என்னுடைய வியாக்கரணம் என்ன காப்பாத்தும், என்னுடைய மீமாம்சை காப்பாத்தும்னா ஒண்ணும் உனக்கு காப்பாத்துறதுக்கு வராது. நீ பாடின கோவிந்த நாமம் தான் அங்க வருமே தவிர நகினீர் ரட்சத்தை டுக்குரும் கரணே. இந்த டுக்குரும் கரணம்ங்கிறது டமரு. டமருங்கிறது உடுக்கை. பரமசிவனாருடைய கையில உடுக்கை இருந்து அந்த உடுக்கை அவர் அடிச்சார். அடிச்சு அதுல கல்லு கட்டி இருக்குமோ இல்லையோ, அது இந்த பக்கம் அந்த பக்கம் போய் அடிக்கும். அதுல இருந்துதான் அக்ஷர சம்கையே பிறந்தது. ஐ உணு ரிலுகு ஏவோம் ஐயோஜ் ஜபங் ஜபகடதஷ் அகார உகாரம் அகாரங்கள் எல்லாம் எழுத்துக்கள் வர்ணராசி முழுக்க அதுலதான் பிறந்தது. கா சா டா தா பா இந்த வர்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, கா சா கனா சா சா கனா டா டா தானா. இந்த 25 8 33 எழுத்தும் அச்செழுத்தும் அல்லெழுத்தும் இது இத்தனையும் அவர் உடுக்கை அடிக்கச்சே விழுந்தது. அதைத்தான் டுக்குரும் கரணேங்கிறார் சங்கரர். டுகு டுகுன்னு அந்த டமரு அடிச்சது இல்லையோ, அதை அடிக்கிறச்சே பிறந்த வர்ணராசி படிப்பு தான் வியாக்கரணம். அந்த வியாக்கரணம் உனக்கு சோறு போட வரப்போறது இல்லை. இந்த எழுத்தேதும் சோறு போடாது. கடைசியா உன்னை ரட்சிக்க போறது கோவிந்த நாமம் தான் என்ன இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். ரங்கநாதாட்டகம் ரொம்ப அற்புதமான பிரபந்தம் படிக்கிறார். 8 ஸ்லோகங்கள் தான் ஆதிசங்கர பகவத் பாதருடையது. கிருஷ்ணாட்டகம் ராமாட்டகம் கேள்விப்பட்டிருக்கிறது. அதை போல இது ரங்கநாதாட்டகம். சுவாமி தெரிவிக்கிறார், இதம் ஹிரங்கம் தெஜதாம் விஹங்கம் புனர்ன சாங்கம் எதிராங்கமேதி. இது ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்துல யார் ஒருத்தன் உயிரை விடுகிறானோ மறுபடியும் பிறக்க மாட்டான். பிறந்தால் அவரே பதில் சொல்றார், பிறந்தால் இங்கு பிறக்க மாட்டான், வைகுந்தத்தில் பிறப்பான். இங்கு பிறக்க மாட்டான், ஆனா இங்கு பிறக்காதவன் அங்கு போய் பிறக்கிறான். என்ன அவனுக்கு வைபவம் கிடைக்கும்னா பானூர சாங்கம், இவன் கையிலேயே சக்கரம் இருக்கும். சயனேச விஹங்கம், எங்க ககனே யானேச விஹங்கம், எங்க புறப்பாடு கண்டறணும்னா அவனுக்கு கருடன் இருக்குமா, அவர் படுத்துக்கணும்னா அவருக்கு ஆதிசேஷன் இருக்குமா, இவர் திருவடியில கங்கை இருக்குமா. இதெல்லாம் பெருமாளுக்கு இருக்கிற வைபவம் இல்லை. யார் ஒருத்தன் ஸ்ரீரங்கத்துல உயிர் விடுகிறானோ அவன் போய் பிறப்பது வைகுந்தத்திலே. அவன் கையில் சக்கரம், அவன் பறக்க கருடன், அவன் படுக்க ஆதிசேஷன், அவன் திருவடிகளில் கங்கை. இப்படி ஒரு வைபவம் ரங்கநாதாஷ்டகத்திலே ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதனால இது நமக்கு உதவ போறதில்லை. ஏதோ வியாக்கரணம் படித்தோம் தர்க்கம் படித்தோம்னா. அதனால அந்த மாதிரி யாத்திரைக்கு போறச்சே மட்டும் இந்த கேள்விகள் கேட்டு பிரயோஜனமே இல்லை. அந்த இடம் இருக்கிறதுங்கிறது உண்மையே தவிர, இப்ப விருந்தாவனத்துக்கு போறோம், கோகுலத்துக்கு போறோம், ஏழை குழந்தைகள் நிறைய வரும். வந்து எனக்கு 5 பைசா கொடுக்குறியா 10 பைசா கொடுக்குறியா அப்படின்னு வெறும் இடுப்புல ஒரு 6 துண்டை கட்டினா அங்க நின்றுட்டு இருக்கும். நமக்கு தோணும் என்ன சமருத்தமா பாலும் தேனும் அன்னைக்கு கண்ணன் இருந்திருக்கிறச்சே ஓடி இருக்கு, இன்னைக்கு இது எல்லாருக்கும் எப்பப்போ அப்படின்னு தள்ளி விட்டோம்னா நானும் நீங்களும் 1/2 மணிக்கு அந்த இடத்துல வெளியில போடுவோம். ஆனா அந்த பிள்ளையும் பொண்ணு அங்கேயே தான் இருக்கு. அதை ஞாபகத்துல கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லை. நாம எத்தனை பணக்காரர்களா இருந்திருக்கலாமே தவிர பிருந்தாவனத்திலேயோ அயோத்தியிலோ நித்தியவாசம் பண்ற பாக்கியம் நமக்கு இல்லையோ இல்லையோன்னு அங்க இருந்து என்ன லாபம்? அங்க கட்ட தார்படுவாங்க. அப்ப ராமன்னா இந்த தெரியலேன்னு அர்த்தம்.
அந்த உண்மையை தான் ஒத்துக்கணுமே தவிர அப்ப கிருஷ்ண பக்தி இல்லே ராம பக்தி இல்லேன்னுட்டா அப்ப நம்ம என்னோ வாழ்ந்துக்க வேண்டியதான், எதையோ சுகம்னு நினைச்சுக்க வேண்டியதான். அது பக்தின்னு தெரிஞ்சிருந்தா தான் அது சுகம்னு நம்ம மனசுக்கு புரியுமே தவிர இது எல்லாமே எது முன்னால் எது பின்னால்ங்கிற எண்ணம். பகவத் பக்தி முன்னால் மத்தனையும் பின்னால் இருந்துட்டா புத்தி அதுக்கு மதுந்த மாதிரி போடும். இல்ல மத்தது முன்னால் பகவத் பக்தி பின்னால் இருந்ததுன்னா புத்தி அதுக்கு தகுந்தா போலதான் போகும். அதனால யாத்திரை போகும்போது விசுவாசம் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இருந்தா தான் பக்தியை சிறக்குமே தவிர நம்பிக்கை இல்லாட்டா எதிர நம்பிக்கை ஒண்ணும் இல்லாத நம்பணும். ஆகாச தாமரையை நம்புன்னு ஆரான்னு சொன்னாடா, இல்ல குதிரை கொம்பு நம்புன்னு ஆரான்னு சொன்னாடா, ஒத்துரு சொல்ல இருக்கிறது வால்மீகி எழுதி வச்சிருக்கார், வியாசர் எழுதி வச்சிருக்கார், அதுதானே நம்பணும்னு சொல்றோம். அதனாலே அங்கிருந்து அலங்காரத்தை பண்ணி கொண்டு புறப்பட்டார்கள். அதோட 2ஆம் காண்டம் முடிஞ்சு இனி ஆரண்ய காண்டம். ஒரு இடமாக செல்லுகிறார். முதல்ல பார்த்தது விராசம். விராசன்னா அவன் சீதையை தூக்கி போட்டான். சீதையை தூக்கி போட்டு ராமன் லட்சுமணனுக்கு என்ன நடந்ததுன்னு பயம். அழ்வார் பாசுரத்திலே பலிவனக்கு வரநெடுந்தோள் விராதை கொன்னு, விராதன முதல்ல கொன்னு கரவணக்கி நோக்கரக்கி மூக்கை நீக்கி அடுத்து சூர்பணகையை கொன்னான்னு சரித்திரம். அதனால விராதனை பார்த்துட்டு ராமன் உன்னுடைய கைகால்களை எல்லாம் வெட்டி விராதன் ஸ்தோத்திரம் பண்றான். ராமா நல்லவேளை எனக்கு சாப விமோசனை ஏற்படுத்தி கொடுத்தேன், சீதையை விட்டுட்டேன் அப்படின்னு அவனை ஓஹோன்னு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் புறப்பட்டார். இன்னைக்கு நீங்க தண்டகாரண்யத்துக்குள்ள நுழையச்சே முதல் இடம் விராத குண்டம் தான் வரும். அதுக்குள்ள போகணும்னு பார்த்தோம். நாங்களும் மந்தாகினில சேவிச்சுட்டு அங்கிருந்து தெற்கு அர்த்தியாதனசூய ஆசிரமத்தெல்லாம் சேவிச்சுட்டு தெற்க போறச்சே சரி விராச குண்டம் நல்லா இருக்குமா, ஒரே அடர்ந்த காடு. பக்கத்துல இருக்கிற எங்களை கூட்டின்னு போனார். அங்க இருக்க உள்ளூர்ல இருக்கிற வாழ்லாரையும் கூட்டின்னு போயிருந்தோம். அவர் கேட்டார், நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 400 பேர் வந்திருக்கோம். உள்ள போலாம், ரொம்ப அடர்ந்த காடு வரையிலாங்க. இல்ல அவசியம் போயிட்டு வரணும். போயிட்டு வாங்க, 200 பேர் வந்தா போறோம்னா போங்கன்னார். அப்புறம் எதுக்கு நாங்க போறோம்? இந்த பக்கம் போகவே இல்லை. 400 பேர் போனா மிச்சம் 200 பேரை புலி சிங்கம் விடும். 200 பேர் அதுக்கு வேணும்னா எடுத்து விடும்னா இல்ல இல்லேன்னு அந்த சர்க்கத்தை அந்த வாசல்லே சேவிச்சு விழுந்து சேவிச்சுட்டு வந்துட்டோம். அந்த சர்க்கத்தை அங்கேயே படிச்சோம், அதே வீதியில கீழே விழுந்து சேவிச்சோம். விராதனே நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட வேண்டியதான். ஏன்னா அவ்வளவு காடு ஒண்ணும் கிட்டக்க போகும்படியாகவே இல்லை. அதனால விராதனுக்கும் சாவி மோசனத்தை ராமன் ஏற்படுத்தினார். அங்கிருந்து மறுபடியும் தெற்கு நோக்கி வந்தார். தண்டகாரண்யங்கிற வனம் இப்ப நாம பார்த்த சித்திரகூடம். சித்திரகூடத்தினுடைய தெற்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருந்தோம். மகாராஷ்டிரத்தினுடைய கீழே நாகப்பூர் கொல்லு, நாகப்பூருக்கு வடக்க 40 மைல் தொலைவுல ராம்டேக்குங்கிற இடம் இருக்கு. அங்க ஒரு புள்ளி வச்சிருந்தோம். மும்பைக்கு கிழக்கே அவுரங்காபாத்துக்கு மேற்கே அந்த இடத்துல இருக்க நாசிக்ல ஒரு புள்ளி வச்சிருந்தோம். நாசிக்ல ஒரு புள்ளி, நாக்பூருக்கு வடக்க ஒரு புள்ளி, சித்திரகூடத்துக்கு தெற்க ஒரு புள்ளி. இந்த 3ஐயும் சேர்க்கணும். இந்த முக்கோண காட்டுக்கு தான் தண்டகாரண்யம்னு பேர். தண்டகாரண்யம் சொல்றோம். என்ன தண்டகங்கிறவன் ஏற்கனவே இக்ஷாகுலத்துல பிறந்த ஒரு ராஜா. அது ஒரு ஆச்சரியம். அவன் என்னமோ கெட்டலைந்து கடைசியில சாபத்தை விமோசனம் அடைந்தான். அந்த தண்டகவனத்துலதான் மொத்த ரிஷிகளும் இருந்து தபஸ் பண்ணுவார்களாம். அதனால அங்குதான் ராமன் புகுந்திருக்கிறார். தெற்கு நோக்கி வந்தார். முதல்ல சரபங்கருடைய ஆசிரமத்துக்குள்ள ராமன் போகணும். போனோம்னா விசித்திரமா ஒரு செயல் நடந்தது. ராமனும் லட்சுமணனும் சீதையும் போயிட்டு இருக்கிறச்சே அதுக்கு முன்னாடியே உள்ள யாரோ போயிருந்திருக்கா. இந்திரன் இறங்கி சரபங்க ரிஷியை பார்க்கறதுக்காக போயிருக்கார். ராமனுடைய நின்றுட்டார். நாம மனுஷ ரூபத்துல இருக்கோம், இந்திரன் எல்லாம் நாம இப்ப சந்திக்க முடியாது, இரு சீத்தே அவன் வெளியில போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம்னுட்டான். சரின்னு இந்திரனும் வெளியில தூரக்க ராமன் இருக்கிறார்னு தெரிஞ்சுனுட்டான். இருந்தாலும் அவருக்கு தன்னை பார்க்கறதுக்கு பிரியம் இல்லைங்கிறதுக்காக புறப்பட்டு போயிட்டான். வரவே இல்லை. கிருஷ்ணாவதார காலத்துல தேவர்கள்லாம் தைரியமா கண்ணன் சந்திச்சிருவார். அவவா இவரையும் பாப்பா, இவர் அவரை பாப்பர், உதைப்பர், ரெண்டுமே நடக்கும். ஏன்னா இப்ப இந்திரன் அபச்சாரப்பட்டான், பிரம்மா அபச்சாரப்பட்டா, எல்லாரும் வாங்கிட்டு பிறகு இது கிருஷ்ணாவதாரத்தில் ராமன் ரொம்ப நேர்மை. நான் மனுஷன் உங்களெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அவர் இருக்கிறபடிக்கு அவர் மரியாதா புருஷோத்தம் ராம். வடக்க போனேன்னா அந்த பேரு தான் அவருக்கு எப்பவுமே மரியாதா புருஷோத்தம். கண்ணன் எல்லாரையும் சந்திச்சார். ஆனா ராமன் வாழை பாக்குறதே இல்லை. சரின்னு இந்திரன் புறப்பட்டு போன உடனே சரபங்க ஆசிரமத்துக்குள்ள போறார். பெரிய வில் ராமன் கையில பிடிச்சிருக்கார், லட்சுமணன் கையில பிடிச்சிருக்காரு. இல்லையோ உள்ள காலை வைக்கிறதுக்கு முன்னாடி ராமன் பின்னாடி காலை வச்சுட்டார். லட்சுமணாவும் வில்லு இருக்கிற நாணை முதல்ல கேட்டு இருந்தார். நான் பிடிச்சிட்டு தானே கூட ஒரே புலி சிங்கம் வருமேன்னா நம்ம பிராமண ரிஷியினுடைய ஆசிரமத்துக்குள்ள போறோம். நாணேற்றி கத்திரியன் பிராமணனை தரிசிக்க செல்லக்கூடாது. நாணை இறக்கு. நாம கத்திரியர்களா இருந்தா காட்டிலேயே நாட்டிலே தவிர பிராமண ரிஷியினுடைய வீட்டுக்குள்ளது கூடாது. நாணை இறக்கி விட்டுத்தான் உள்ள போகிறான் ராமன். ராமனும் லட்சுமணனும் போய் அவரை விழுந்து வணங்கி, நாங்க இங்கேயே இருக்கிறதுக்கு நானும் வசதியா இடம் சொல்லுமே என்று ராமன் கேட்கிறான். ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அபிஷாபாதகம் கோராம் பிரவிஷ்டோ ராட்சசீம் தனும்
தும்புருர் நாம கந்தர்வா சப்தோ வைஸ்ரவணேனி. விராதன் முடித்து சரபங்காசிரமத்துக்கு போய் அபிகச்சாமகே சீக்கிரம் சரபங்கன் தபோதனம் ஆசிரமம் சரபங்கஸ்ய ராகவோபிஜுகாமஹ சமீபே சரபங்கஸ்ய ததர்ச மகதத்ருதம் அசம்பிருச்சந்தம் வசுதான் ததர்ச விபுதேஸ்வரான். இந்திரன் தேவர்களுக்கு தலைவனான இந்திரனை கண்டார். ரிஷினா சரபங்கேன ராகவோ வாக்கியம் அப்ரவீது அகமேவ ஹரிஷ்யாமி சர்வான் லோகான் மகாமுனே ஆவாசம் துவகம் இச்சாமி பிரதிஷ்டமிக தானனே. இதே காட்டில் நான் வசிப்பதற்கு ஏதேனும் இடம் காட்டும் என்று பிரார்த்திக்க அவர் பதில் சொன்னார், நானே நீ புறப்பட்டு போனோடனே ஒரே முகூர்த்தத்துல பரவத்துக்கு போறதா இருக்கேன், நான் எங்க உனக்கு இடம் காட்டுறது? ஒண்ணு சொல்றேன், இப்படியே மேற்கு நோக்கி போ, சுதீஷ்ணர்ங்கிறவருடைய ஆசிரமம் வரும், அந்த இடத்துல போய் அவரை கேட்டு எங்க வாழணுமோ வாழ்ந்துக்கும் அப்படின்னு சரபங்கர் தெரிவித்தார். சரி, அவரிடத்துல வழி கேட்டு இமாம் மந்தாகினியும் ராமன் பிரதிஸ்திரோதாம் அனுபிரஜ. இதோ மந்தாகினி, பிரதிஸ்ரோதஸ்னா மந்தாகினி எது நோக்கி வருகிறாளோ அதை எதிர்நோக்கி போனால் பிரதிஸ்ரோதஸ் அர்த்தம். இப்ப மந்தாகினி ஓடுறது மேற்கேந்து கிழக்கே. இவர் சொல்லியிருக்க இமாம் மந்தாகினி நாம பிரதிஸ்ரோதாம் அனுபிரஜ. இதோ மந்தாகினி, இதை எதிர்த்து நீ போ. இதை எதிர்த்து கூடவே போனியானா சுதீஷ்ணனுடைய ஆசிரமம் வந்துடும். இந்த ஸ்லோகத்தை நாங்க வச்சிருந்து சுமார் 2 மாசம் கட்டப்பட்டோம். ஏன் பட்டோம்னா, இப்ப சரபங்க ஆசிரமத்திலேருந்து சுதீஷ்ண ஆசிரமம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் அவர் மேற்கேன்னு சொல்லல, வடக்கேன்னு சொல்லல, தெற்கேன்னு சொல்லல. இமாம் மந்தாகினியும் பிரதிஸ்ரோதாம் அனுபிரஜான்னு சொல்லிட்டார். இந்த மந்தாகினியே எதிர்த்து போ அப்படின்னால் மந்தாகினி எதிர்த்து போலாம். மந்தாகினி இவர் சொன்ன இடத்துல என்ன நடந்திருக்காங்கன்னா, நீங்க போறச்சே எப்ப சேவிப்பீர்களோ பாகியம் கிடைச்சே சேவிக்கலாம். மந்தாகினி கிழக்கு நோக்கி போய் ஒரு இடத்துல மட்டும் ஏதுன்னு தெரியாமல் திரும்ப மேற்கு நோக்கி வருது. இப்படி போயிட்டு இருக்கிற நதி திரும்ப மேற்கு நோக்கி வருது. கடைசியில இவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நீங்க மேற்கு நோக்கி போங்கன்னு சொல்லல, நதி மேற்கு நோக்கி திரும்பி போறது. அதன் கரையில சுதீஷ்ணாசிரமம் இருக்குன்னு இருக்கா. நாங்க இந்த பிரதிஸ்ரோதாமனுபிரஜான்னு எங்கெங்க கோஷங்கள்ல பார்க்க முடியுமோ பார்த்து பிரதிஸ்ரோதஸ்னா எழுத்து தானே போகணும், எழுத்து போலே நாங்க நினைச்சிட்டு. கடைசியில ஒரு நாள் யாரோ ஆங்கிலேயர் ஒருத்தர் ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டு இருக்கார். அது இங்க லண்டன்ல இருந்த ஒரு பெரிய சர்வகலாசாலையில இருந்து ஒரு பிள்ளை எடுத்து அமைச்சாங்க. அதை வாங்கி படிச்சு பார்த்தா பிரதிஸ்ரோதஸ்ங்கிறது அங்க போய் பாருங்க. அவருடனே இந்த நேர்கோடு குறுக்கு கோடு இதெல்லாம் இருக்கு பாருங்க, படத்துல இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் அவர் ரொம்ப ஒழுங்கா எழுதி வச்சுருவா. நமக்கு அதெல்லாம் என்னதுன்னே தெரியாது. அவர் இது இத்தனை இதுல இருக்கு, இப்படி இருக்கு, இது 2 சேர்த்தா அவர் எனக்கு எழுதினார். அப்புறம் நீங்க போறச்சே கையில ஒரு யந்திரம் எடுத்துட்டு போங்கோ, எங்கெங்க போறீங்களோ அங்க வைங்கோ, அது என்ன எண்ணிக்கை காட்டுறதோ எழுதிடுவாங்க. சாமி, இதெல்லாம் பண்றதுக்கு நம்மளால முடியாது, நமக்கு ஏதோ ராமாயணம் இருக்கு சொல்லி தீர்க்கிறதுக்காக போலாமே தவிர. ஆனா அவர் உபயோகமா தான் இருந்தார், அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் சரியா சொன்னார். நீங்க அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா மந்தாகினி திரும்ப ஓடும், அதை பார்த்துட்டு நீங்க அதை தாண்டி போகணும்னா. இது கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ராமர் சோதனை பண்ணிட்டார். இந்த ஒரு ஸ்லோகம் தான் கிடைச்சது. இமாம் மந்தாகினியும் ராமம் பிரதிஸ்ரோதாம் அனுபிரஜ நதியும் புஷ்போடுபவகாம் ததஸ்தத்ர கமிஷ்யசி ஏஷபந்தா நரவியாக்ர முகூர்த்தம் பசதாதமான் யாவத் ஜஹாமி காத்ராணி ஜீர்ணாம் துவம் அவை யோகரகாக. போ, ஒரே காட்டு விலங்குகள்லாம் அந்த இடத்துல இருக்கும். அங்கிருந்து 4 யோஜனை தூரம் போனியா சுதீஷ்ணாசிரமம் இருக்கும்னார். ராமனும் அப்படியே நடந்தான். ததஸ்துவாம் சரணார்த்தாஞ்ச சரண்யம் சமுபஸ்திதாக பரிபாலய நோ ராம வர்த்தமானான் நிசாச்சரை இதம் புரோவாச தர்மாத்மா சர்வானேவ தபஸ்வினஹ. சுதீஷ்ணர் ஆச்சரியமான இடம் அது. நீங்க எத்தனை 1000 செலவழிச்சா கூட அந்த இயற்கை எழுதி வரவே வராது. மனுஷர்களே இல்லை, அதான் முதல் விஷயம். யாராலும் இருந்தா தான் அது இல்லாதாக்குறது. அதனால ஒத்துருமே அந்த இடத்துல இல்லை. தனியா எங்க போனாலும் 2 பண்டிட் மகந்துகள் உள்ள உட்காந்துருப்பா. சாப்பாட்டு கூட ஒண்ணுமே கிடைக்காது. அங்க இருக்கிற இலை தடை எல்லாத்தையும் சாப்பிட்டு அவ பாட்டுக்கு அங்க ஒரு ராம விக்கிரகம் இருக்கும், அதை பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்க. சரபங்க ஆசிரமம் அப்படித்தான். சரபங்க நதின்னு ஓடுறது பக்கத்துல ரொம்ப ஆச்சரியமான நதி. அங்கிருந்து சுதீஷ்ண ஆசிரமம் உள்ள போறதுக்குள்ள பல நதி எங்கேயானு தாண்டணும் நம்ம இருந்தா அப்ப அந்த 1 மாசம் போக முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த பக்கம் வழி பாதை அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. சுதீஷ்ண ஆசிரமத்துக்கு போய் ராமன் அவரிடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இங்க இருக்கட்டுமான்னு கேட்டான். அவர் சொன்னார், இங்க துஷ்ட மிருகங்கள்னா ரொம்ப அதிகம் ராமா, அதை நீ கொன்னு பாத்துப்பியானா பாத்துக்கோண்டார். ஆசிரமத்துக்கு வந்துட்டு ரத்தத்தை வேற என்ன பார்க்க சொல்றியா? நான் அதை பண்றதா இல்ல, வேற தான் இடம் காட்டும்னா. அப்பதான் ஆசிரம மண்டலம்னு சுத்தி காட்டினார். அதுக்கப்புறம் 10 வருஷங்கள் ராமன் அங்கதான் இருந்தார். சுதீஷ் ஆசிரமத்தில் இல்லை, ஒரு ஆசிரமமா போவர். இந்த இடத்துல போய் 6 மாசம், இங்க போய் 2 மாசம், அங்க போய் 1.5 வருஷம், அங்க போய் 2 வருஷம், இப்படியே 10 வருஷங்களை ராமன் கழிச்சுட்டு திரும்ப சுதீஷ்ணாசிரமத்துக்கு வருகிறார். சொல்லியிருந்தார் அவர், சுதீஷ்ணர் சொல்லி அனுப்பிச்சிருந்தா, நீ போய் ஒரு சுத்திட்டு வா,
அதுக்கப்புறம் உனக்கு நான் வசந்த இடம் சொல்றேன்னு திரும்பி வந்து ராமன் மறுபடியும் அவரை விழுந்து வணங்கினார். பிரவிஷ்டஸ்துவனம் கோரம் பகுபுஷ்ப பலத்ருமம் ததர்ஷ ஆசிரமம் ஏகாந்தே சீரமாலா பரிஷ்கிருதம் ஆச்சாதம் சரபங்கேன கௌதமேன மகாத்மனா இமம் ஆசிரமமாகமிய மிருதசந்தாம ஈயசா அஹத்வா பிரதிகச்சந்தி லோபயித்வா குதோபய உவாச்ச